சொல்ற? உள்ள ஆள் இருந்தாங்களா? ஆமா அத்தை, அவங்க எல்லாரும் கருவறைக்குள்ளதான் ஓடுன மாதிரி இருந்துச்சு. இருட்டுல எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, அம்பாள் கருவறைக்குள்ள போனாங்களா? ஐயோ, சிலை இருக்கான்னு பாக்கணுமே. அப்பா, நல்ல வேளை இருக்குப்பா. வெண்ணிலா, நீ அவங்க முகத்தை பாத்தியா? இதுக்கு முன்னாடி அவங்கள கோயில்ல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல மாமா, இருட்டுல அவங்க முகம் எனக்கு தெரியல. அதுக்குள்ள என்னால மூச்சு விட முடியாம நான் மயங்கி விழுந்துட்டேன். அவனுங்க கடைசியா எந்த பக்கம் போனானுங்க? அதோ அந்த பக்கமா தாங்க போனாங்க. அந்த கதவு பக்கமா? அந்த பக்கம் இதுவரைக்கும் யாருமே போனது இல்லையே. அந்த கதவை திறந்தா ஊருக்கே பெரிய ஆபத்து வந்துருமே. அம்மா, நீ நல்லா பாத்தியம்மா? அவங்க அந்த பக்கம் தான் போனாங்களா? ஆமா, அவங்க அந்த பக்கம் தான் போனாங்க. நான் மயக்கத்துல இருந்ததால அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நல்லா நடிக்கிறமா. நீ பூஜைய ஒழுங்கா பண்ணாம பயத்துல பாதியிலேயே மயங்கி விழுந்துட்டு அத சமாளிக்க என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? இல்லங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லல. உண்மையிலேயே இங்க யாரும் வந்தாங்க. ஆனா நிறுத்துமா. நடுநிசி பூஜை பண்ணும்போது யாரும் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆனா ஊர் மக்கள் நாங்க எல்லாரும் வெளியில இருக்கும்போது எப்படி ஆள் உள்ள வர முடியும்? அதுவும் இல்லாம கதவை வெளியில பூட்டினதே நாங்க தான். எங்க கிட்டயே நாடகம் மாதிரியா? இங்க பாரு, உன்னால தனியா பூஜை பண்ண முடியாதுன்னா அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுப்புட்டு பாதியிலேயே பூஜையை நிறுத்திட்டு இந்த ஊருக்கு பெரிய தெய்வ குத்தம் பண்ணிட்டான். இனிமே எப்படி இந்த திருவிழா நடக்கும்? அடுத்த 12 வருஷத்துக்கு ஊர்ல பஞ்சம் வந்து எல்லாருமே சாக வேண்டியிருக்கான். இல்லங்க, நான் பயத்துல பூஜை நிறுத்தல. உண்மையிலேயே இங்க யாரோ வந்தாங்க. என்ன நம்புங்க. உங்களை நம்பி நம்பிதான் இப்ப ஊரே ஆபத்துல இருக்கு. இதுக்கு மேலேயும் உங்களை நம்ப சொல்றீங்களா? இங்க பாருங்க, ஊர் மக்களுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். 12 வருஷத்துக்கு அப்புறம் ஏற்பாடு பண்ண திருவிழா இப்படி பாதிலேயே நின்னு போச்சு. தாத்தா சிலையை திருடி இந்த ஊருக்கே பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டானுங்களே. இனி எத்தனை உயிர் போக போதோ, ஊர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. என்ன அண்ணாமலை, இப்படி ஆயிடுச்சு. திருவிழா நேரத்துல சிலையை திருடி இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது அண்ணாமலை? கோவிலுக்குள்ள சண்டை போடாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? இப்ப ஆத்தா சிலைய பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். இப்போ சந்தோஷமாயா உங்களுக்குலாம்? ஏற்கனவே திருவிழா நடக்காம ஊர்ல மழை தண்ணி இல்லாம பயிரெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இந்த வருஷமோ திருவிழா நடத்தலனா எல்லாம் பஞ்சப்பட்டினில கடந்து சாக வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவங்க தான். எப்ப இவங்க இந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ அதுல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நான் அப்பவே சொன்னேன், இவங்களை கோவிலுக்குள்ள விடாதீங்க, அத ஆத்தா ஏத்துக்க மாட்டான்னு. கேட்டீங்களா? இப்போ மொத்தமா பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். ஏய் கோதாண்டோ, செல்ல காணாம போனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாரும் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் வந்தாங்க. யோ வாய மூடியா, எல்லாம் நீ பண்ண வேலைதான். திருவிழாவுல யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், பூஜையா யாரு ஆரம்பிக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காம லட்சமா தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு கோவிலுக்குள்ள விட்ட. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஆத்தா சிலையவே காணும். இதென்ன சாதாரணமா நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா?
அந்த அம்மாவோட மூத்த மருமக விரதம் இருக்காமலேயே விரதம் இருந்தேன்னு பொய் சொல்லி பூஜை பண்ண வந்தாங்க. அப்ப ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அதுல இருந்து எல்லாமே தடங்களாதான் இருக்கு. அப்பவே அவங்கள கோவிலை விட்டு விரட்டி இருக்கணும். ஹலோ, என்ன பேசுறீங்க? அதான் நீங்க சொன்ன உடனே பூஜையை விட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன ஏன் மேல பழி சொல்றீங்க? ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணீங்களோ என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க? இந்தாம்மா, உன்னை சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நாங்க எல்லாரும் ஒழுங்காதான் இருந்தோம். நீ பண்ண தப்பாலதான் ஆத்தா கோபம் ஆயிட்டா. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு கோபம் வேற வருதா? இப்ப யார் மேல சரி தப்புன்னு சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. இவ்வளவு பேர் இருந்தோம். ஆத்தாவோட சிலை காணாம போயிருக்கு. முதல்ல அதை யார் எடுத்தாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிற வழிய பார்க்கலாம். எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதான் சில திருநவங்க முன்னாடி